அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக வெற்றிக் கழக அரசின் வழக்கு கைது அரசியல் யாருக்கு நெருக்கடி, திமுகவின் வியூகம் பூமராங் ஆகி இருக்கிறதா என்பது உள்ளிட்ட தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பாக நம்மிடையே அரசியல் விமர்சகர்கள் ஜவஹர் அலி மற்றும் ராமசேயோன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்று இந்த விவாத அரங்கை நாம் தொடங்கலாம். சார், முதலில் ஜவஹர் அலி சார், இப்போதைக்கு திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவின் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜய் தொடர்பாக அவதூறாக பேசினார், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டார் என்ற அடிப்படையில் இன்று கைது செய்யப்பட்டு இன்று காலையிலிருந்து தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அவரிடம். இந்த கைது நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் என்று செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக் மற்றும் ஒரு 9 பேர் கைது. இன்னொன்று, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, அவர் மீது ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. இப்போ சிங்கப்பூரில் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார், ஆனால் இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்த வழக்கு கைது அரசியல், இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஜவஹர் அலி சார்? அதாவது ஊழல் செய்தவர்கள் மீது வழக்கு போடலாமா போடக்கூடாதா சார்? ஊழல் செய்தவர்கள், இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக முயற்சி செய்தவர்கள், சட்டத்துக்கு புறம்பாங்க, அவர்கள் மீது வழக்கு போடலாமா போடக்கூடாதா? நீங்க வழக்கு போட்டனா அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஆனா அதே மாதிரி சிவசங்கரன் அவர் எதிர்கொள்வதற்காக அவர் நேரா அதை ஆஜரானாரு. அது சரியான விஷயம். இந்த அண்ணனும் தம்பியும் செந்தில் பாலாஜி அவங்களுடைய தம்பியும் எதுக்காக போய் தலைமறைவாகணும்? எதுக்காக சார் தலைமறைவாகணும்? அப்போ நீங்கள் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இந்த 9 பேர்கிட்ட நீங்க தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்துருக்கீங்க. உண்மையா இருக்குது. நீங்க தலைமறைவு ஆகாம உங்களுக்கு ஏற்பட்ட நீங்கள் என்ன இது உங்களுடைய விளக்கத்தை நீங்க சொல்லிடலாமே. அதே மாதிரி இன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் எவ்வளவு இழிவா கேவலமா பேசுறாரு, அதை ஏத்துக்கிற முடியுமா? தமிழ்நாட்டில் ஒரு மரபு மாண்பு, ஒரு பொது அமைதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ஏற்கனவே இருந்தது. கடந்த காலங்களில் திமுக ஆட்சி இப்படிதான் இந்த மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாளை கொண்டு போனாங்க. ஜவஹர் அலி சார் என்ன பண்ணாங்க? ஜவஹர் அலி சார், அவதூறு வழக்கில் அண்மையில் யாரை கைது பண்ணியிருக்கிறாங்க? இதில் முதலமைச்சர் விஜய் ஸ்டாலின் அங்கிள் என்று அவர் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசினார் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ அப்பாவை காணோன்னு சட்டமன்றத்திலே பேசினார். இதெல்லாம் அவதூறா? சரியான அது அவதூறா சார்? இல்ல அது அவதூறா? இல்ல அதான் கேக்குறவங்கட்ட. ஸ்டாலின் அங்கிள் பேசு சார். ஒரு நடிகையோட கூத்தாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர சொல்றாரு. இது எவ்வளவு அவதூறு, எவ்வளவு கேவலமான வார்த்தை சார் இது. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின பேச்சை நீங்க கேட்டீங்களா? எவ்வளவு கேவலமான வார்த்தை சார். நீங்க கடந்த காலங்கள்ல சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டாங்க, குண்டர் சட்டம் மீது. விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் மீது வழக்கு போட்டாங்க. அவங்க என்ன பெரிய துரோகம் பட்டாங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த பெரியமேட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அங்க போய் இங்க ரோடு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு கார்பரேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுவாரு, அப்ரோஸ் அகமதுன்ட்டு. அவர் மீதும் குண்டர் சட்ட வழக்கு போட்டாங்க. அதுல ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கா? இவர்கள் மீதெல்லாம் வழக்கு போடுறாங்களே, இதுக்கு அது குண்டர் சட்ட வழக்கு, இதெல்லாம் முகாந்திரம் ஏதாவது இருக்கா? ஆனா பொது அமைதிக்கு குந்தம் விளைவிக்கக்கூடிய வகையில இவருடைய பேச்சு ஒரு கேவலமான, ஒரு அரசியல் மாண்புக்கு எதிரான ஒரு பேச்சு. இந்த பேச்சினால ஒரு விஜயனுடைய ரசிகர்கள், தமிழக முதலமைச்சர் தளபதி விஜயனுடைய கோபம் கொண்டு ஏதாவது இவர் மேல ஏதாவது தாக்குதல் ஏதாவது செய்துட்டார்கள். செய்யக்கூடாது, சட்டப்படி அது தவறு. சிலர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு சட்டம் ஒழுங்கு கெடுமா கெடாதா? அப்ப இது என்ன விதமான ஒரு தமிழ்நாடு என்பது? அரசியல் மாண்போடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இப்படி கேவலமான அநாகரிகமான வார்த்தைகளை பேசுவது, ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் கூட தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினார். அவர் என்ன சொன்னார்? அப்பாவை காணோம், அவர் அது கூட தவிர்த்திருக்கலாம் என்பதிலே என்னுடைய கருத்து இல்லை. ஆனால் கணவனை தேடும் மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டில் சொன்னாரு, அது என்ன விதமான நாகரிகம் சார்? தமிழ்நாட்டை இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு நீங்க எடுத்துட்டு போகக்கூடாது சார். நீங்க உங்களுக்கு முதல்ல இந்த தோல்வியை ஜீர்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லாம போச்சு. என்னடா சின்ன பசங்க இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க. ஆனா மக்களுடைய தீர்ப்பு என்னவா இருந்ததுன்னா,
நீங்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் பெரிய அளவுல ஊழல் செய்து கோடிகளை கொள்ளையடிச்சிருக்கீங்க. மக்கள் ஒரு மாற்று சக்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 5 வருஷம் நீங்கள் பொறுமையா இருங்க. 5 வருஷத்துல ஆட்சி அவலங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பேசுங்க. அதை விட்டுட்டு தனிப்பட்ட ஒருவர் மீது அவதூறு பேசுறது இது எந்த வகையிலே நியாயம்? நீங்க அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நான் மக்களுடைய வரி பணத்தை தொடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்று சொன்னார். அதுபோல இருக்கிற ஒரு முதலமைச்சர் வேணுமா? கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் ஊழல் செய்தவர்களை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு 2011 இருந்து 21 வரைக்கும் ஊழல் செய்த எந்த அமைச்சர்கள் மீது வழக்கு போடாம அமைதி காத்துக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் வேணுமா? ஊழல் செய்து மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிப்பவர்களை தண்டித்து அந்த பணத்தை மீண்டும் மக்களிடம் சேர்ப்பதுதான் ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு. அதை விட்டுட்டு அதுக்காக வழக்கு போடுறாங்க. நீங்க நியாயவாதி, நீங்கள் சட்டப்படி அதை அணுகுங்க, நீங்கள் ஊழல்வாதி இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நீதிமன்றம் சொல்லட்டும். அதை ஏன் நீங்க வழக்கு போடுறதே தவறுங்கிறீங்களா? நீங்க வழக்கு செய்யலையா? ஊழல் இல்லாத புண்ணியவான்களா? ஜவஹர்லால் புரியுது நீங்க சொன்னது. இந்த 2021-26 திமுக தரப்புல அந்த கொடநாடு கொலை வழக்காக இருக்கட்டும், ஊழல் வழக்குகளாக இருக்கட்டும், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த வழக்கும் அவங்க முறையா போட்டு விசாரணை பண்ணல. இப்ப கரெக்டா பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? ஆமா ஆமா, பண்ணலங்கிறதா. பண்ணி இருக்கணும். அத பண்ணாதது தவறு. அப்போ மக்களுடைய வரி பணத்தை ஒவ்வொரு ஆட்சியிலையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் அண்ணா திமுக கடந்த கால அண்ணா திமுக அமைச்சர்கள் கொள்ளையடிச்சதான் சொல்றேன். என்னடா நீங்க அப்படி பேசுனீங்க, இப்ப இப்படி பேசுறேன்னு சொல்லாதீங்க. ஆனால் யார் தவறு செய்தாலும் தவறுதான். ஒரு நிலைப்பாடு ஜவஹர்லி ஒரு 3 மாசத்துக்கு முன்னால இதை சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னால சார், அதாவது சூழ்நிலை சார், ஒரு இயக்கத்தின் சார்பாக நாம பேசினா கூட அந்த இயக்கத்தில் செய்ய கொள்ளையடிக்கிறாங்க, கோடிகளை சேர்த்து வச்சிருக்காங்க, மக்கள் வரி பணத்தை எல்லாம் வெளிநாடுகளில் முதலீடு செஞ்சிருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சு கூட அன்றைக்கு வாயற்ற ஜீவனாக இருந்தோம், இல்லைன்னு சொல்லல. அதே போன்றுதான் திமுகவிலும் பல பேர் இருந்தார்கள். வைகோ கூட சொல்றாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் கூட நாங்க கூட்டணி தர்மத்திற்காக சூழ்நிலை ஒரு மனுஷனை வாய மூடி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். ஏனால் அதுல ஒரு தர்மமான்னு கேட்டா அது தர்மம் இல்லைதான். ஆனால் அதற்காக அந்த பணத்தை எல்லாம் அப்படியே விட்டுறலாம், மக்கத்துல கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் விட்டுறலாம்னா அது எந்த விதமான நம்ம அரசியல்வாதி, ஜனநாயக அரசியல்வாதி இருக்க முடியும்? இல்ல ஜவஹர்லால் சார், நீங்க நீங்க ஒரு அரசியல் விமர்சகர், நீங்க வெளியில இருந்து இந்த கருத்தை ஒரு காலத்திற்கு பிறகு அதை உணர்ந்து சொல்றீங்க, அதுல தவறு ஒன்றும் இல்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக போன மாதம் வர பிரச்சாரம் பண்ணாங்க சார். ஏப்ரல் மாதம் வர பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஊழல், கரப்ஷன், கட்டிங் எல்லாம் நடந்தது. அதை நாங்கள் கூட்டணி தர்மத்தினால எங்களால் கூற முடியல, இப்போ சொல்கிறோம் அப்படிங்கிறாங்களா? இது என்ன நியாயம்? சரிதானா? இல்ல, அது நீங்க இப்போ அவர்கள் சொல்றது இப்போ தவறுங்கிறீங்களா? இது எதிர்காலத்து கூட்டணி அமைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும்ல. இல்ல கூட்டணி இருந்தா இல்ல ஜவஹர்லால் சார், கூட்டணி தமிழக வெற்றி கழக அரசோட செயல்பாடு, அதனுடைய கொள்கை லட்சியங்கள் இதுகளை பற்றி பாராட்டி பேசுறது தவறல்ல. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளும் முழுமையாக கட்டிங், கரப்ஷன், ஊழல் தான் நடந்தது. இப்போ நாங்கள் உணர்ந்து திடீர்னு வெளியில் வந்துட்டோம். தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம், ஊழல்லாம் தாங்க முடியல போன 5 வருஷத்துலன்னு இப்போ சொல்றது சரியா? அதான் கேட்குறவங்க சார். இதில் தவறே இல்லை சார். இப்போ சொல்றது தான் சார் சரி. இப்பயாவது சொல்றாங்கன்னு நம்ம பொதுமக்கள் சந்தோஷப்படணும். நீங்க திமுக அண்ணா திமுக மறைமுகமாக தேர்தல் இந்த ஆட்சி அமைக்க நீங்க முயற்சி செய்யலையா? எடப்பாடியார் எதுக்காக பாண்டிச்சேரியில கொண்டு போய் 47 எம்எல்ஏக்களை வைக்கணும்? இன்றைக்கு தம்பிதுரை எதுக்காக வெளியே சொல்லணும்? மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வரப்போறாரு எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு உள்நோக்கம் உதயநிதி ஸ்டாலினோட மறைமுகமாக பேசினாங்கிறது உண்மை. இதை என்னை போன்றவர் டெய்லி எடப்பாடியார் வீட்டுக்கு போகக்கூடியவர்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இந்த சூழ்நிலை போய்கிட்டு இருக்குதுன்னு இந்த வீட்டுக்கு போகும்போது என் காதுல கேட்டிருக்க சார்.
என் காதல கேட்டிருக்கேன். நீங்க பேபி சொன்னது தப்பு, காதர் மையம் சொன்னது தப்பு, விசிகா தலைவர் சொன்னது தப்பு, நம்ம இருக்கக்கூடிய வீரபாண்டியன் சொல்றது எல்லாமே பொய்யினா நீங்க சொல்றது மட்டும் தான் உண்மையா? இல்ல பொய்யின் சொல்லல, பொய்யின் சொல்ல. இது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்க போறோம்னு இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுகவும் விசிகாவும் சொல்றது சரியா? அதான் என்னோட கேள்வி. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா இவங்களுக்கு என்ன சார்? நீங்க அதிமுக எம்எல்ஏ சொல்றது சரி, திமுக எம்எல்ஏ சொல்றது சரி. இவங்க எல்லாம் அதிமுக கூட்டணியில் இல்லாதவங்களா? சிபிஐ, சிபிஎம், அதிமுக, விசிகா அவர்களுடைய பிரச்சனை அதுவல்ல. அவர்கள் பாசிச பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு மத்திய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிட்டா மீண்டும் பிஜேபி தான் ஆட்சி செய்யும். மதவாத சக்திகளை எதிர்க்கக்கூடியதுதான் இந்த கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும். கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் யார் ஆட்சி செய்தது? பிஜேபி ஆட்சி செய்ததா இல்லையா? பிஜேபி கொண்டு வந்த எல்லா சட்டங்களையும் திட்டங்களையும் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்களா? இல்ல ஜவஹர்லால் நீங்க சொல்லுங்க, அது நீ கரெக்ட். நீங்க அவங்க சொல்றது பிஜேபி எதிர்ப்பு நாங்க இருந்தோம், இப்போ பிஜேபி எதிர்ப்பதா அவங்க விஜய் அத சொன்னா ஓகே. ஆனாலும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்ததுதான் என்னால ஜீரணிக்கவே முடியல. இவங்க வெளில போனாங்க. சரி, உங்க முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ராமசேவன் வரேன். இல்ல ராமசேவன் சொல்றாரு, ராமசேவன் வரேன். அதிமுக உருவாக்கப்பட்டது எதுக்காக? மதிமுக உருவாக்கப்பட்டது எதற்காக? இல்ல இல்ல ஜவஹர்லால் சார், மதிமுக உருவாக்கப்பட்டது எதற்காக? எதற்காக? திமுக எதிர்த்து. இப்ப எங்க இருந்தார் அவரு 5 வருஷமா? சார் நீங்க நான் வைகோவுக்காக பேசல. வைகோ வாடகை வாய் மாதிரி மாறி மாறி பேசுவார். அதை பத்தி எனக்கு தேவையில்லை. நான் பொதுவான கருத்தை சொல்றேன். எதிர்கட்சியா ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அவங்க பேசல. நான் போன்றவர்கள் அதிமுக இருந்ததுனால நீங்க பேசல. ஏன் பேசலன்னா வெளியே வந்துட்டோம், பேசுறோம். அதுல என்ன தவறு இருக்கிறோம்? இப்பயாவது பேசுறோம் என்று மக்கள் சந்தோஷப்படுறாங்க. ஜவஹர் அலி பேசுறது தவறு சொல்ல. இல்ல ஜவஹர் அலி பேசுறது தவறு சொல்ல. இவங்க 5 ஆண்டுகள்ல ஆட்சியில எல்லா பங்குகளையும் வகித்து விட்டு இப்போது இன்னொரு ஆட்சி வந்தோடனே எங்களுக்கு பதவி வேணும், எம்எல்ஏ பதவி வேணும், பணம் வேணும், அதிகாரம் வேணும், நான் போறேன்னு சொல்லிட்டு போவதை விட்டுட்டு அதிமுகவும் திமுகவும் இணையுது. அதனால எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நாங்க போறோம் அப்படிங்கறத ஏத்துக்க முடியல. சரி, ராமசாமி சார் போயிட்டு வரேன். ஜவஹர் அலி சார், இந்திய நாட்டு அரசியல் வரலாறு என்பது இப்படிதான். எல்லா கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்து மாறி மாறி கூட்டணி வைப்பாங்க. கூட்டணி மாறும் போது அவர்கள் எதிரான கருத்துக்களை வைக்கிறது தப்பு இல்ல. அது தப்பு இல்ல. ஒரு 10 நாள் வச்சுதான் கொஞ்சம் நெருடலா இருந்தது. ராமசேவன் சார், இப்போதைக்கு கடந்த ஆட்சியில் இப்போ ஜவஹர் அலி சார் சொன்னதை உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. கடந்த ஆட்சியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது, ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மறைமுக உடன்பாடு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களிடம் இருந்தது. இப்போது முதலமைச்சர் விஜய் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, எஸ் சிவசங்கர் மற்றும் இன்று அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வது சரியான நடவடிக்கை தான் என்று ஜவஹர் அலி கூறுகிறார். நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த கள்ள உறவோ பின்பக்க கதவு மூலமான கொள்ளை போன உறவோ கிடையாது. ஏன் வழக்கு போடல? ஏன் கைது பண்ணல? இல்ல ஜவஹர் அலி சார், வழக்கு கைதே இல்லையே சார். கொடநாடு கொலை ஊழல் வழக்கில் இருந்து எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது வழக்கே போடலையா? அதான் நேற்று விஜயபாஸ்கர் மாமல்ல அவர்கள் போய் இறஞ்சி சேர்ந்துட்டாரு தாவேக்கல போய். கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன சங்கடம் இருந்ததுன்னா, ஆளுநர் அவர்கள் ஊழல் வழக்குகளுக்கு சாங்ஷன் கொடுப்பதில் காலதாமதப்படுத்தினார். ஆர்.என். ரவி திமுக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. எத்தனையோ முறை திமுக அரசு ஆர்.என். ரவிக்கு கடிதம் எழுதியும் எந்த பயனும் இல்லை. 4.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியிலே ஆர்.என். ரவி ஆளுநராக இருந்து திமுக ஆட்சியை செயல்பட விடாமல் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் தடுத்து கொண்டிருந்தார். மசோதாக்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை, கிடப்பில் போடுவது. திமுக வேறு வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தை நாடி உச்ச நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவு பெற்று மசோதாக்கள் டீம்டு டு பி ஈவன் அசென்ட் என்று உத்தரவு வாங்கக்கூடிய ஒரு சூழலிலே இருந்தது. இது போல இன்னும் பார்க்க வேண்டும் என்றால், முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது நாங்கள் அனுமதி கோரிய போதெல்லாம் அதற்கு உரிய காலத்திலே அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் எங்களால் திமுகவால் எந்த நடவடிக்கையும் உரிய காலத்தில் எடுக்கவில்லையே ஒழிய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த காலத்திலும் எந்த உறவு, நல்ல உறவோ கள்ள உறவோ கிடையாது. எங்களை பொறுத்தவரை அதிமுக எதிரி கட்சி தான். அதை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை.
இன்னும் சொல்ல போனால் 2021 முதல் 2026 வரை திமுக மக்கள் நலனிலே அக்கறை செலுத்தி ஒரு திராவிட மாடல் ஆட்சியை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என 2011 முதல் 2021 வரை தமிழகம் இருண்டு கிடந்த தமிழகம் கஜானா காலியாகிவிட்டது. காலியான கஜானாவை சீர் செய்து இருண்டு கிடந்த தமிழகத்தை ஒளியேற்ற வைத்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய சூழல்ல தான் திமுக செயல்பட்டதை ஒழிய பழிவாங்க நினைக்கவில்லை. அதே நேரத்தில் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 56 நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு மக்கள் நலனில் அக்கறை செலுத்தாமல் மின்வெட்டுகளை சரி செய்யாமல் ஆங்காங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. 8 ஆணவ கொலைகள், 100க்கும் மேற்பட்ட பாலியல் தொந்தரவுகள், 50க்கும் மேற்பட்ட கொலைகள், தினந்தோறும் குற்றப்பத்திரிகை அதிகமாக கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு முயற்சி எடுக்காமல் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களையும் திமுக தலைவர்களையும் குறிவைத்து பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை தான் இன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் மிசாவையே பார்த்தவர்கள். எங்களுக்கு நெருக்கடி காலத்திலே 1.5 வருடம் கிட்டத்தட்ட எத்தனை இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட அண்ணன் பொருளாளர் TR பாலு போன்ற பல திமுக தலைவர்கள் கைது செய்யப்பட்டு முரசொலி தடை செய்யப்பட்டு திமுக தலைவருக்கு ஒரு ஓட்டுநர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு ஓட்டுநர் கூட இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியது எல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு 75 ஆண்டுகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது என்றால் காங்கிரசுடைய அடக்குமுறையை, அந்த நெருக்கடி நிலையை, மிசாவையே சந்தித்த நாங்கள் விஜய் அது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் சார். 50 நாள் தான் ஆயிருக்கு. 5 அமைச்சர் மேல வழக்கு சார். SS சிவசங்கர் மேல வழக்கு, ஏவா வேலு மேல வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் மேல வழக்கு, செந்தில் பாலாஜி மீது வழக்கு. இல்ல தலைமறைவா இருக்கிறீங்களா சார்? அது போல ஒரு நெருக்கடி ஏற்பட்டோப்போ இல்ல நெருக்கடி எல்லாம் இல்லைங்க. நாங்க அதாவது SS சிவசங்கர் மீது அப்பட்டமான பொய் வழக்கு. ஏன்னா அடிக்கடி அறிக்கை விடுக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசை எதிர்த்து ஆக்கப்பூர்வமான அறிக்கைகளாக இருக்கிறது. ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பிய மறுநாளே அவர் வீட்டிலே ரைடு. அந்த சந்தேகம் வந்திருக்காரு. ஏவா வேலு உரிய காலத்தில் ஆஜராவார். ஒண்ணு என்னைக்கும் திமுகவினர் ஒத்துழைப்பு மறுத்ததாக என்றைக்கும் வரலாறு இல்லை. விசாரணையோ வழக்குக்கோ ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வாய்தா வாங்கியதில்லை. அதிமுக ஜெயலலிதா போல் வாய்தா ராணி என்று பெயர் வாங்கியது போல் எந்த திமுக அமைச்சரும் வழக்கிலே வாய்தா வாங்கியதில்லை. வழக்கை சட்டப்படி சந்திக்கிறார்கள், சட்டப்படி சந்தித்தார்கள், சட்டப்படி சந்திப்பார்கள். திமுகவை பொறுத்தவரை வழக்கோ சிறைவாசமோ கால் தூசிக்கு சமம் தயாராக இருக்கிறோம். மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இதே மக்களுக்காக சிறை செல்வதற்கும் தயாராக இருக்கிறோம். அதனால எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. நெருக்கடி எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்றீங்களா இல்லையா? அந்த 9 பேர் மீதான வழக்கு ஒரு விஷயம் நீங்களே நியாயமா யோசிச்சு பாருங்க. 59 MLAக்கள் தான் நாங்க இருக்கோம். ஒரு வாதத்திற்கு அதிமுகவோட சேர்ந்தா கூட 41 சேர்த்தா கூட 100 தான். அதனால எப்படி நாங்க கவுக்க முடியும்? கவுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எந்த திட்டமும் இல்லை. இது ஒரு another narrative set up by the TVK government. TVK is very famous for setting up narratives. The present case is also another narrative set up by the TVK. இது ஒரு தமிழக வெற்றி கழக அரசால் செட் செய்யப்பட்ட நெரேட்டிவ். சரி சார், அது ஓகே. ஆனா அடுத்தடுத்து பல நெருக்கடிகள், நான் அதை தான் கேக்குறேன். அந்த தடவை அவதூறு வழக்கு, இன்னொன்னு ஊழல் வழக்கு, இன்னும் பல்முனை தாக்குதல்ல திமுக சிக்கி இருக்குதோ? ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். நேற்றைய தினம் 2 விஜயபாஸ்கர்கள், ஒன்று குட்கா புகழ் விஜயபாஸ்கரும் மற்றொன்று 47 வழக்குகளை கொண்ட நில அபகரிப்பு புகழ் MR விஜயபாஸ்கரும் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திலே சேர்ந்தார்கள். நாங்கள் தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி, நாங்கள் மட்டுமே தூய சக்தி என்று சொல்லிய தமிழக வெற்றி கழகம் 2 ஊழல் சக்திகளை நேற்று சேர்த்ததுடன் அவர்கள் இருவரும் தமிழக வெற்றி கழகம் என்ற வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து அவர்கள் மிஸ்டர் கிளீன் ஆகி விட்டார்கள். 5 வருஷம் ஒரு நடவடிக்கை எடுக்கல. விஜயாவது கொஞ்சம்
கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம்னு நினைச்சிருக்காரு. நீங்க 5 வருஷம் அவங்கள இல்ல, அதை- ஒரு வழக்கு போட்டு கைது பண்ணிருக்கலாம்ல, பண்ணவே இல்லையா இல்ல, திமுக ஆட்சியில? அதை மறைப்பதற்காக தான் இந்த மாதிரி திமுக வந்து ஆட்சியை கவுக்க முயற்சி பண்ண. நாங்க ஆட்சியை கவுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொல்றோம் மிஸ்டர் பிரதர். ஒரே ஒரு விஷயம், 2017 கூவத்தூரிலே எடப்பாடியார் கூத்தடித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல திமுக முன்னணி தலைவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை அணுகி நாம் ஏன் ஆட்சியை கைப்பற்றக்கூடாது, கைப்பற்றக்கூடிய முயற்சியை எடுங்கள் என்று சொன்ன போது திமுக என்றைக்கும் கொல்லைப்புற வழியாக ஆட்சி அமைக்காது, மக்களை சந்தித்து மக்கள் நமக்கு மேண்டேட் கொடுத்தால்தான் நாம் ஆட்சி அமைப்போம், ஆகையால் எடப்பாடி என்ன கூத்து வேண்டுமானாலும் அடிக்கட்டும், கூவத்தூர் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், ஆட்சி கவிப்பில் ஈடுபட மாட்டேன் என தெளிவாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியை நிறைவு செய்வதற்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் கொல்லைப்புற வழியாக ஆட்சி அமைக்க அப்போது திமுக முயற்சி செய்யவில்லை. இப்ப அந்த வழக்கு பொய் வழக்கு இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க 8 பேர். திருநாவுக்கரசு, சதீஷ் இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பொய் வழக்குன்னு சொல்றீங்களா? இப்போதைக்கு எம்எல்ஏ 35 கோடி பேரா அப்படிங்கிறது பொய் வழக்கு அவ்வளவும் இல்ல. திருநாவுக்கரசுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் சில நாட்களுக்கு முன் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஆடியோ வீடியோ போட்டவர். திமுகவிற்கும் திருநாவுக்கரசுக்கும் சம்பந்தம் இல்ல. தேவையில்லாமல் செந்தில் பாலாஜியை எடுத்து, ஏனென்றால் கரூர் செல்வதற்கு முன்பு செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்திலே இந்த தமிழக வெற்றி கழக அரசு செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்கையும் தேவையில்லாமல் இருக்கிறார்கள். திமுகவிற்கும் இந்த ஆட்சி கவிப்பு வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரு உண்மையான சம்பவமும் இல்லை. ஓகே ராமச்சந்திரன் சார், ஜவஹர்லி சார் வர. ஜவஹர்லி சார், இல்ல இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துறேன் சொல்லுங்க சார். இன்னொரு விஷயம், இந்த எங்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு ஜவஹர்லி சார் எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. போன ஆட்சியில அவங்க வழக்கு போடாத காரணம் ஆளுநர் அதுக்கு அனுமதி கொடுக்கல, சட்ட ரீதியான அனுமதி இல்ல, அதனாலதான் அவங்க மேல ஒரு வழக்குமே போட முடியல, நடவடிக்கை எடுக்க முடியல. நீங்க அவங்களெல்லாம் கொண்டு தாவேக்காவில இப்ப சேர்த்து வாஷிங் மிஷின் மாதிரி தூய்மைப்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் 2017 நாங்க ஆட்சி கவிழ்க்க முயற்சி பண்ணல, இப்பயா ஆட்சியை கவிழ்க்க போல. நம்ம 2 பேரும் சேர்ந்தாலும் 59 41, இது சேர்ந்தா 100 தான் வருது. எப்படி 117 வரும்? திமுகனாலே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு புழுகு 2 பேரும், நீங்க ஒரு நரேட்டிவ் அவர் ஒரு நரேட்டிவ், யார் நரேட்டிவ் செட் பண்றாப்போ? இல்ல, ஒரு புழுகு மூட்டையினுடைய மொத்த உருவம் திமுக. ஆனா அவங்க உண்மையிலேயே தொட நடுங்கிங்க. ஆனா மிஸ்ஸாவே பார்த்தே நாங்கள் பயப்படாதவர்கள் வசனம் பேசுவாங்க. மிஸ்ஸாவே பார்த்து நாங்க பயப்படாத பேசுவாங்க. என்ன வசனம்? உண்மைதானே அது? என்ன வசனம் அது? உண்மைதானே? மிஸ்ஸாவை எதிர்த்தாங்களா இல்லையா சார்? சார், பழைய காலத்து வரலாறுலாம் எடுத்தா நான் நிறைய பேச வேண்டியது வரும், வேண்டாம். ஆனா இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு மீது வழக்கு வந்திருக்குது, உங்கள் மீது சட்டப்படியான குற்றச்சாட்டு பதிவாயிருக்கு, நீங்க அதை எதிர்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் எத்தனையோ அதிமுக அமைச்சர்கள் மீதையும் எத்தனையோ உங்களுக்கு பிடிக்காதவர்கள் மீதும் வழக்கு போட்டீங்க கடந்த காலங்கள. எத்தனையோ பேர் மீது பட்டியல் போட முடியும். அதை எல்லாம் வந்து எதிர்கொண்டார்கள். ஆனா நீங்கள் பயந்தாங்கொள்ளீங்க. அவர் சொல்றாரு, நாங்கள் நினைச்சிருந்தா 2017 ஆட்சியை கொளுத்திருப்போம். எப்படி கவனிப்பீங்க? எப்படி சார் கவனிக்க முடியும்? உங்ககிட்ட 98 96 பேர் இருந்தாங்க. இன்னும் 20 நீங்க எம்எல்ஏக்கள் நீங்க விலை வாங்கி கொடுத்தா அந்த பதவி போயிடாதா உங்களுக்கு? எப்படி சும்மா உங்களா சொல்லிக்கிறது? அப்ப ஓபிஎஸ் டிடிவி அணியில எல்லாம் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் பிரிந்து இருந்தாங்க சார். நினைச்சா கவுண்ட் அப்ப கவுத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்படியே பிரிந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அந்த ஆட்சி போயிடு சார். முயற்சி எடுக்கலையே, பதவி நீக்கம் ஆயிடும். இல்ல முயற்சி நாங்க அப்பவே எடுக்கலன்னு சொல்ல ஒரு வாதத்துக்கு சொல்றாங்க அவங்க. அப்ப ஒரு வாய்ப்பு இருந்தது, நாங்க வாதத்துக்கு நாங்க எடுக்கலங்கறாங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க. உங்க ஒரு பொய்களை எப்படி செட் பண்றாங்க? எடுத்தால் எடுக்க முடியாது, எடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எடுத்தால் எந்த பிரயோஜனம் இல்லை, அதனால் எடுக்கல. ஆனா ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் எடப்பாடி இவரு ஸ்டாலின், 3 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்துரும், 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும், இன்னும் இன்னொரு 3 மாசத்துல கவுத்துருவேன். எத்தனை முறை எத்தனை அமாவாசை சொன்னாரு, கவுந்துச்சா? அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், இவர் சொல்றாரு குட்கா விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர் சிபிஐ வழக்கு இருக்குதுல, நீங்க அந்த 5 வருஷமா சிபிஐ வழக்க நீங்க தோண்டி எடுங்கண்டி நீதிமன்றத்துல அந்த வழக்கு எடுக்கிறதுக்காண்டி ஒரே ஒரு முறை சட்டம் நீதிமன்றத்துக்கு போய் விஜயபாஸ்கர் மீது உள்ள வழக்கை எடுக்கணும்னு சொல்லி நீ கோர்ட்ல போய் ஒரு நாள் போட்டது உண்டா? ஒரே ஒரு முறை சார் போய் கோர்ட்ல போய் இந்த வழக்கு அப்படியே இருக்குதுங்க, பெண்டிங்ல இருக்குங்க,
இது என்ன ஆச்சு? இந்த கேஸ ஃபைல வெளியெடுங்க. இது நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல நாடுனது உண்டா? என்ன சார் பொய்களின் மொத்தம் ஒரு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது சார். விஜயபாஸ்கர் டிஎம்கே கவர்மெண்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததோ சார் இப்ப கூட கவர்னர் பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்கல. செந்தில் பாலாஜி மீது வழக்கு போடணும்னு சொல்லி நாங்க ஃபைல் அனுப்பியிருக்காங்க. தாவே காட்சி அனுமதி கொடுத்துட்டாரா இந்த அருளேக்கரு? அது சார் கவர்னர்களுக்குன்னு ஒரு பிரியாரிட்டி வச்சு கொடுப்பாங்க. ஆனால் நாம நீதிமன்றம் மூலம் தான் நம்ம பெற முடியும். இவர் சொல்றாரு இந்த கடந்த காலம் இருண்ட ஆட்சியில 2001 ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா சார் பல்வேறு திட்டங்களை கொண்டு தமிழகத்திலே பொன்விலையும் பூமியாக்க குடிபராமத்து என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி காலம். 11 மருத்துவக் கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 106 கலைக்கல்லூரிகள் எத்தனையோ கொண்டு வந்தாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா கஜானாவை காலின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்றீங்களா? எவ்வளவு அப்பட்டமான பொய்! இப்ப சொல்றது உண்மையா சார்? கஜானா காலின்னு இப்ப சொல்றது உண்மையா? கஜானா இப்பவும் காலிதான். விஜய் சொல்றது உண்மையா சார்? அன்றைக்கு ஸ்டாலின் சொன்னது பொய், விஜய் சொன்னது உண்மை. கரெக்டா? ஆமா சார். சொல்லுங்க. திமுக ஆட்சி விட்டு போகும்போது கடன் எவ்வளவு? 5 லட்சம் கோடி. ஆமா. இன்னைக்கு எவ்வளவு கடன்? 13 லட்சம் கோடி. ஆமா, 5 வருஷம் ஆயிருக்கு 13 லட்சம் கோடி. கோடிங்கிறதுனா இது 60 வருஷ கால கடன்கள். ஆனா 13 லட்சம் கோடிங்கிறது 8 லட்சம் கோடியா இந்த 5 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. என்னன்னா மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க. பட்டியல் போட முடியுமா? ஜவஹர்லி சார், கடன் வாங்கினதெல்லாம் அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் வாங்கினது மத்திய அரசாங்கமே சொல்லுது சார். மத்திய நிதித்துறை அமைச்சர் தமிழ்நாடு ஒரு வரம்புக்கு உட்பட்டு தான் கடன் வாங்கியிருக்கு. இப்ப நம்ம அந்த வாதத்துக்கு போல இப்போதைக்கு எம்எல்ஏக்களை இல்ல ஜவஹர்லி சார் நிறைவா சொல்லுங்க. இப்ப எம்எல்ஏக்களை எதற்காக டெய்லி இணைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தில்? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து அது வந்து எந்த விதமான பேரமும் இல்ல, நேர்மையான முறையில் ஆட்சிக்கு பாதுகாப்புக்கு கேட்கிறாங்களா சார்? நான் சொல்றது கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் எம்எல்ஏக்கள் தாவேக்கால போய் இணைச்சுக்கிட்டு இருக்காங்கிறது அதுல தாவேக்கா ரோல் ஒண்ணுமே இல்லை. அந்த தலைமை மீது அவர்களுக்கு ஒரு கோபம், வெறுப்பு, விரக்தி, தொடர் தோல்விகள். கடந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. இவர் தலைவரா இருந்த எடப்பாடியார் ஒத்துக்கல. அதற்கப்புறம் தொங்கு சட்டமன்றம் வருது. அப்பயாவது நாம ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆதரவு கொடுக்க மாட்டேன், நான் வேணா முதலமைச்சரா இருப்பேன், மறைமுகமாக திமுகவினுடைய கள்ள உறவு வச்சு ஆட்சி அமைக்க முயற்சி செய்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமையை எந்த எம்எல்ஏ தொண்டர்கள் ஏத்துக்குருவாங்க சார்? அவர் ஒரு விடாப்பிடியான தான் வச்சதான் சட்டம்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட விதியே மாத்துறவரு. அப்போ நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த கட்சியிலே இந்த தலைமை இன்றைக்கு கரைஞ்சு போய் தாவேக்கால போய் கரை சேருது. அதையாவது பொறுக்க அதுக்காவது தடுக்கிறதுக்கு எதாவது செய்யறா? அப்போ தோல்வியே கண்ட ஒரு கட்சி தலைமைக்குள்ள ஒரு தொண்டர்களோ ஒரு எம்எல்ஏக்களோ இயங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவர்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அவர்கள் சட்டமன்ற பதவியை ராஜினாமா பண்றாங்க. சட்டமன்ற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானே இன்னொரு கட்சியில் சேர்றாங்க சார். நியாயமான நடவடிக்கை, ரொம்ப நியாயமான ஒரு செயல் சார். தாவேக்காக்கு இவங்களை ஒரே ஒரு விஷயம் சார், தாவேக்காக்கு இவங்களை சேர்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏற்கனவே மெஜாரிட்டியோட இருக்கிறாங்க. 120 எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி இருக்கு. இது இன்னும் சொல்ல போனால் இவர்களை சேர்க்கறதுனால என்னை போன்ற அரசியல் ஞானம் படை அரசியல் அதிகமா தெரிஞ்சவர்களுக்கு தாவேக்கு மிகப்பெரிய இதுதான் இதுதான் அதாவது பலமா பலவீனமா? ஏன்னா பலவீனம் தான், பாரம் உண்டாகும் சார். ஏன்னா இந்த 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கும். அந்த 7 இடைத்தேர்தல்கள்ல தாவேக்கா ஒரு தொகுதியில தோத்து போயிட்டா கூட இந்த ஆட்சிக்கு எதிரான மக்கள் உருவாயிட்டாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. இப்பதான் ஜவஹர்லி ஒரு கொஞ்சம் நடுநிலையா சொல்லுவீங்க. ஓகே சார், நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அதனால தாவேக்க தலைமைக்கு இதெல்லாம் தெரியும். அதையும் மீறி ஒரு அரசியல் விரக்தி அடைந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அரவணைப்பு தேவை. அந்த அடிப்படையில் அரவணைக்கிறார்கள். விருப்பப்பட்டு வர்றாங்க, போய் சேர்றாங்க, அரவணைக்கிறாங்க. இதுல எந்த தவறும் இல்லை. அவர்களை அரவணைக்கக்கூடிய அந்த தாயுள்ளத்தை மதிக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஜவஹர்லி சார், தமிழ்நாட்டில் ஓகே பாயிண்ட் டேக்கன் சார், ஒரு பாயிண்ட் டேக்கன். ராமசேகன் சார், இப்போ ஜவஹர்லி சார் வந்து இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து இந்த மாதிரி அதிமுக தலைமை தொடர்ந்து ஒரு தோல்வியை தழுவி வந்த ஒரு சூழ்நிலையில், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஒரு அரவணைப்புக்காக தான் அவர்கள் வந்து இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். அதில் எந்த விதமான ஒரு தவறும்
இல்லை, அவர்களுக்கு பலவீனம் தான். இந்த 7 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடந்தால் ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு தொகுதி 2 தொகுதி தோல்வி அடைந்தால் அதற்கு தாவேக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் ஏற்படும் என்று ஜவஹர் அலி ஒரு நடுநிலையை தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலே இணைந்ததுக்கான காரணம் அவர் சொல்றதுக்கு சரியா? ஜவஹர் அலி போன்ற மூத்த அரசியல் விமர்சகர்கள் இது போன்று பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேர்தல் முடிந்து 1 மாத காலத்திற்குள் கையிலே வைக்கப்பட்ட மை காய்வதற்கு முன்பே அந்த தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த கட்சிக்கும் துரோகம் செய்துவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு ஆளுங்கட்சியிலே இணைவதை எப்படி நீங்கள் தாயுள்ளம் என்று சொல்வது, எப்படி விரக்தி என்று சொல்வீர்கள்? அதிகார பசிதான் இந்த எம்எல்ஏக்கள் சேருவதற்கும், அதே போல கூட்டணி கட்சிகளை நம்பாமல் விஜய் மெஜாரிட்டி பெறுவதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கிறார். எப்படி தெரியுதுன்னா, விஜய் ராஜினாமா செய்ய வைக்க வேண்டிய விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னா, திரு வைகோ அவர்களுடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் தான். வைகோ அவர்கள் சென்ற பொதுக்குழு ஜூன் 27 அன்று மதிமுக பொதுக்குழுவிலே பேசும் பொழுது, நான் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்த பொழுது, உங்கள் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், நானே வந்து பிரச்சாரம் செய்கிறேன். முதலமைச்சர் விஜய் என்னிடம் சொல்றதை கேளுங்க. ஆனால் என்னுடைய எம்எல்ஏக்கள் மறுத்து விட்டார்கள் என மதிமுக பொதுக்குழுவிலும் பேசிவிட்டு பின்னர் கொடுத்த நிருபர்கள் பேட்டியிலும் சொன்னார். அதனால அது ஸ்லிப் ஆஃப் த டங்கல்ல. இப்பொழுது ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் கேட்டுக்கொண்டதுனால் அவரு ராஜினாமா செய்ய சொல்லல, நான் செய்ய சொல்றேன்னு சொன்னேன்னு மாத்திட்டாரு. வைகோ மாத்தி பேசுறதுங்கிறது வைகோ வந்து வைகோக்கு இயல்பு. சரி, ஓகே. எம்எல்ஏக்கள் ராஜினாமால எதுவும் தவறு நடந்ததா இல்லையா? எம்எல்ஏக்கள் ராஜினாமால எதுவும் தவறு நடந்திருக்கா இல்லையா? இல்ல, ஒரு முயற்சி மயிலாடுதுறையில ஒரு ஆட்டோல கூட பார்த்தேன், வறுமையில் கூட வாழ்ந்திரு வைகோவோடு வாழ்ந்திராதே என்று போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வைகோ அசிங்கப்பட்டு கிடக்கிறார். ஒரு நல்ல வாயாக 8 மே வரை மதிமுக இரட்டை குழல் துப்பாக்கி ஒரு குடியில் பூத்த இரு மலர்கள் நாங்கள் திராவிடத்தின் தம்பிகள் என்றெல்லாம் முழங்கிய கலெக்ஷன் என்று பேசுகிறார். வைகோ மாறி பேசுவது எப்போது இன்று நேற்றல்ல, கடந்த 30 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால வைகோ பேசுறதோ, எங்களுடைய கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகார பசிக்காக ஆளுங்கட்சியுடன் சென்று விட்டார்கள். சமூக நீதி என்றெல்லாம் பேசிய வாயெல்லாம் இன்றைக்கு அதிகாரத்தை நோக்கி ஓடிவிட்டார்கள். நாளைக்கே பாராளுமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகமும் விஜயும் தோல்வி அடைந்தால் திமுகவிடம் மீண்டும் வருவார்கள், இல்லை என்றால் அதிமுகவிடம் போவார்கள். என்னுடைய கருத்தெல்லாம் என்னவென்றால், வருங்காலங்களில் திமுக தனியாக போட்டியிட வேண்டும். திமுகவுக்கு கூட்டணி தேவையில்லை. கிட்டத்தட்ட கிராஸ் ரூட் வரை ஒரு பலமான கட்சி திமுக. கூட்டணி தேவையில்லை, தனித்து போட்டியிட்டாலே வெற்றி பெறுவோம். நண்பர் சொன்னாரு வெச்ச மை காயறதுக்குள்ள இந்த மாதிரி 30 நாள் கணக்கு சொன்னாரு. ஏற்கனவே கம்பம் ராமகிருஷ்ணன் 4 சார் 4 நாள்ல 2009 கம்பம் ராமகிருஷ்ணன் ராஜினாமா செஞ்சாரு. 3 வருஷத்துக்கும் 30 நாட்களுக்கு வித்தியாசம் இருக்கு ஜவஹர் அலி சார். கம்பராமகிருஷ்ணன் ஆட்சியை காப்பாத்ததுக்காண்டி போல சார். அப்போ திமுக மைனாரிட்டியாக ஒன்னும் இல்ல. அப்போ ஆட்சியில வந்து கூட்டணி பலமாக ஆட்சி அமைக்கிறதுக்காண்டி அவர் போகல. 160 சீட்டுகள் இருந்தது திமுக கூட்டணிக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. அவருக்கு பேசுறது நீங்க உங்களுக்கு அந்த பொறுமை இல்லல. ஏன்னா பொய்களையா எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நீங்க பாக்குறீங்க. சொல்லுங்க. சொல்லி முடிங்க சார். நேரம் இல்ல, சொல்லி முடிங்க சார். நீங்க நடுவுல குடிக்கிட்டாங்க. பொறுமையா இருங்க சார். அனிதா ராதாகிருஷ்ணன் எத்தனையோ பேர் சொல்லுவோம். அவங்க மக்கள் நன்றி. இல்ல எதுக்கு மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க? எதுக்கு ராஜினாமா பண்ண வைக்கணும்?
எதுக்கு ராஜா எத்தனை நாள் சார் இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப எதுக்கு நீங்க ராஜா பண்ணும்? அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சரி, ரத்தமா எப்பயுமே ஜவஹர்லி சேவன் ரத்தமா தக்காளி சட்னியான்னு மக்கள் அந்த 6 மாதத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் அவர்கள் வாக்கில் தெரிய வரும், அந்த வாக்கு மையில் தெரிய வரும். அப்போது முடிக்கலாம். நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜவஹர்லி மற்றும் சேவன் இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு ஆளுமையோடு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.